أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய அமைதியும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் பின்பற்றிய தோழர்கள் தொடர்ந்து வந்த நல்லவர்கள் குறிப்பாக அவனை அஞ்சி அவன் நம் மீது விதித்த ஜுமா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே ஒன்று குழும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அமைதியும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, பெரியோர்களே, சோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் சில வாழ்க்கையினுடைய கட்டங்களை கடந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருப்பான். அப்படி நம்மில் எல்லோரும் ஒரு விதமான சோதனையான காலம், ஒரு ஏழ்மையான நிலை, பொருளாதார ரீதியான பின்னடைவு அல்லது ஆரோக்கியத்திலே ஏதேனும் ஒரு பின்னடைவு, இப்படி அல்லாஹ்வுடைய கிருபையால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நம்முடைய வாழ்வில் நாம் பல சந்தர்ப்பங்களிலே கடந்திருப்போம். நாம் எல்லோரும் பிறக்கும் போதே செல்வந்தர்களாகவோ, பிறக்கும் போதே நாம் நோயற்றவர்களாகவோ, அல்லது பிறக்கும் போதே நாம் மிகப்பெரிய அந்தஸ்துடையவர்களாகவோ பிறப்பது கிடையாது. மாறாக சில சூழ்நிலைகள், சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களை நாம் கடந்து வருவோம். இன்றைக்கு நாம் ஓரளவுக்கு தன்னிறைவோடு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் என்று சொன்னால், இதற்கு பின்னால் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை நாம் கடந்திருப்போம், அல்லது நம்முடைய குடும்பத்தார் கடந்திருப்பார்கள். குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையை நமக்காக வேண்டி அவர்கள் சகித்து கொண்டிருந்திருப்பார்கள். அப்போ ஒரு முஃமினாக அல்லாஹ் ஏற்றிருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களாக நாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து விட்ட சில சந்தர்ப்பங்களை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். என்றைக்குமே கடந்து விட்ட விஷயங்களில் எல்லாமே அது அல்லாஹ்வுடைய தக்தீரில், விதியில் உள்ளது என்பது நாம் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை கொண்டு கடந்து விட்ட சம்பவங்களையோ சந்தர்ப்பங்களையோ அந்த சூழ்நிலைகளையோ கருத்தில் கொண்டு நினைவில் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய எந்த சூழ்நிலையும் நாம் நம்முடைய மனதிலே உருவாக்கி கொள்ளாமல், ஏதோ ஒரு நிலையில் கடைக்கோடியில் யாரும் சந்திக்காத, யாரும் மதிக்காத, யாருடைய பார்வையிலும் படாத இருந்த என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிறைவு பெற்றவர்களாக, பிறரிடத்திலிருந்து தேவையற்றவர்களாக என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் ஆக்கி இருக்கின்றானே, அதற்காக வேண்டி நான் இந்த காலகட்டத்தை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளங்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தும் முகமாக நம்முடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டுமே தவிர, என்றைக்குமே கடந்த காலத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலம, நாம் உங்களை சோதிப்போம். எதற்காக வேண்டி தெரியுமா? ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும்,
உங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக ஜிஹாது செய்கிறீர்கள் என்பதை நாம் சோதித்து எடுப்பதற்காக வேண்டியும், வஸ்ஸாபிரீன், மேலும் யார் தங்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏழ்மையையும் வறுமையையும் உடல் பலகீனத்தையும் தாண்டி வந்திருக்கிறார்களோ அதிலே அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்களா என்பதையும் நாம் சோதிப்போம். அதே போன்று வனபுலுவ அஹ்பாரக்கும், அப்படி சோதிப்பதன் மூலமாக உங்களுடைய நிகழ்காலத்திலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அருளை கொண்டு உங்களுக்கு நாம் அறிவிப்போம். நீங்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தீர்கள், உங்களுடைய கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, நீங்கள் சற்று இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள் என்பதற்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சில நேரங்களில் கொடுத்து சோதிப்போம், சில நேரங்களில் எடுத்து சோதிப்போம். சோதனைகளிலே பல்வேறு விதமான வகைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லும் பொழுது அகுபாருக்கும், உங்களை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியும், நீங்க எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு அல்லாஹ் உங்களை மாற்றிருக்கிறான் என்கின்ற அந்த படித்தரம் என்பது நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய அந்த சக்கரத்தினுடைய சுழற்சியை நீங்கள் திரும்பி பார்த்தால் தெரியும். அதை உங்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செழிப்பான வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை, இதையெல்லாம் நினைத்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்பதற்குத்தான் நாம் உங்களை சோதிப்போம். சில நேரங்களில் அதிகமாக கொடுத்தும் சோதிப்போம். என்னுடைய அடியான் என் பக்கம் இருக்கின்றானா, ஏழ்மையிலே என்னை நினைத்த, வறுமையில் என்னை நினைத்த, பல்வேறு சோதனைகளை என்னை நினைத்த, பல்வேறு கட்டங்களிலே எல்லா விதமான கஷ்டமான காலங்களிலும் என்னை நினைத்து கொண்டிருந்த அந்த அடியான், அவனுடைய செய்தி என்ன என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அளவு கடந்து நம்முடைய மனதே குளிரக்கூடிய அளவிற்கு உண்டான தன்னிறைவு பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் ஏன் நமக்கு நாமே தன்னிறைவு பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சம்பவங்களை, சில நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவான். அதை நாம் சோதிப்போம், அதை உங்களுக்கு அறிவித்துக் கொடுப்போம். அறிவிக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்பிற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான சோதனையை நமக்கு தருவான். அப்போ நாம என்ன உணர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் எல்லா படித்தரத்திலும் எல்லோரும் செல்வந்தர்களாகவே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரணிப்பது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பேருடைய பெரும்பான்மை 90% மக்களுடைய வாழ்க்கையை ஏழ்மையிலிருந்து அல்லாஹ் செழுமைக்கு கொண்டு வருவான். பல்வேறு சோதனையிலிருந்து பல்வேறு நன்மையான ஒரு வாழ்க்கையினுடைய சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான். அப்ப நாம் அந்த இடத்திலே நிதானிக்க வேண்டும், அந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். நாம் இருந்த கடந்து வந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, அல்லாஹ்வுக்கு அந்த நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு நன்றி உடையவர்களாக இருந்தோம், இப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னிறைவு பெற்றவர்களாக நம்மை வைத்திருக்கின்றானே, இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு விஷயத்தை நிதானித்து கவனித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி செல்ல வேண்டும், அதை நடத்தி செல்ல வேண்டும். என்று சொன்னால் இப்படியான நிலைகளை கொண்டு நாம் என்றைக்குமே கடந்து விட்ட விஷயத்திலே ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருந்தால் அதை குறித்து என்றைக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், உங்களுக்கு மத்தியிலே இப்படியான ஒரு காலகட்டத்தை நாம் தான் ஏற்படுத்துகின்றோம். ஒரு சமூகமாக இருந்தாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுடைய பல காலகட்டங்களை நாம் தான் மாறி மாறி வர செய்கின்றோம். காரணம், முழுமையாக இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அறிவதற்காக வேண்டித்தான் இந்த பரீட்சை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு அத்திய வசனத்திலே சொல்லும் பொழுது, லிகைலா தஅசு அலா மா ஃபாதகும், உங்களுக்கு எந்த ஒன்று விட்டு சென்று விட்டதோ, உங்களுடைய வாழ்க்கையில் எது நன்மை என்று அல்லாஹ் கருதவில்லையோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையில்லை என்று அல்லாஹ் புறக்கணித்து விட்டானோ, அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து பறித்து விட்டானோ, அது பொருளோ செல்வமோ உயிரோ உறவோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் ஒரு காலம் கவலைப்படக்கூடாது. வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இன்னி வரக்கூடிய காலத்திலே தரக்கூடிய விஷயத்தை கொண்டு நீங்கள் பெருமை அடிக்கவும் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ கடந்த வாழ்க்கை, நிகழ் வாழ்க்கை, வருங்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எப்படி நடக்கின்றோம், நம்முடைய படிப்படியான வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களிலே நாம் எப்படி அல்லாஹ்வோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு கட்டத்திலும் சோதித்துக் கொண்டே இருப்பான் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இந்த வசனத்திற்கு விளக்கமாக இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ்
அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ அஹதுன், ஒரு மனிதன் இல்லவே இல்லை, இல்லா யஹ்ஸுனு யஃப்ரஹு, அவன் கவலையில் இருக்கலாம் அல்லது சந்தோஷத்தில் இருக்கலாம். இப்படி இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஒண்ணு கவலையா இருப்பீங்க கடந்த காலத்தை நினைச்சு, அல்லது சந்தோஷப்படுவீங்க, நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம், அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கானேன்னு சொல்லி. அப்போ ரெண்டுல ஏதாவது ஒரு படித்தரத்தில் நீங்கள் இருப்பீர்கள். வலக்கின் என்றாலும் மன் அசாபத்துஹு முசீபத்துன், அவர் ஏதேனும் ஒரு சோதனை, ஏதேனும் ஒரு முசீபத் அவருக்கு பிடிக்குமேயானால், ஏதேனும் ஒரு கஷ்டகாலம் அவருக்கு நிகழுமேயானால், ஃபஜஅலஹா சப்ரன், அதை அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொள்ளக்கூடியவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று வமன் அசாபஹு கைருன், அவருடைய வாழ்க்கையில கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் ஏதேனும் ஒரு நன்மை நிகழுமையானால், அவர் தவறி சென்ற விஷயத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை அவருடைய வாழ்க்கையில கிடைக்க பெறுமையானால், அது நலவாக இருக்குமே ஆனால், அதை கொண்டு அவர் நன்றியை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக தங்களுடைய தஃசீரிலே சொல்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, கடந்த காலத்தினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், நம்மை செதுக்கி எடுக்கும், நம்முடைய பண்புகளை அழகாக்கும், நம்முடைய குணாதிசயங்களை சரிபடுத்தும். நாம் என்றைக்குமே பெருமை அடிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது என்கின்ற பண்பை கடந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்தும். நாமும் ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு நிலையில், யாரோ ஒரு இடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். அல்லாஹ் இன்றைக்கு நம்முடைய கையை உயர்த்தி பிறருடைய கைக்கு தரக்கூடிய அளவிற்குள்ளான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படியான அந்த காலகட்டத்தை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்றைக்கும் நாம் கடந்த காலத்தை மறந்துவிட்டு என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய எல்லா விதமான திறமை என்கின்ற அந்த ஒரு போக்கில் நாம் சென்று விடக் கூடாது. நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய ஒரு கூட்டத்தாரை குறித்து, ஒரு 3 பேரை குறித்து நமக்கு சொன்னார்கள். சுருக்கமாக அந்த செய்தியை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அதிலே ஒருவர் குருடர், ஒருவர் குஷ்ட நோயாளி, ஒருவர் வலுக்கை. இப்படி 3 விதமான நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்தான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதிலே கடைசியாக ஒரு இடத்திலே வரும் பொழுது அந்த மலக்கு சொன்ன வார்த்தையை நாம் படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மனிதர் என்ன சொல்கிறார், அந்த மனிதரிடத்திலே அந்த நபர் வரும் பொழுது என்ன மாதிரியான ஒரு நிலையிலே அவர் இருந்தார், அல்லாஹ் அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த மனிதனுடைய வார்த்தையை சொல்கிறார்கள். அதாவது அந்த மலக்கு அந்த 3 நபர்களை கடந்து தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பார்வையற்றவராக இருந்த அந்த மனிதரை பார்வையை கொடுத்தானே, அந்த மனிதத்துல வந்த உடனே மலக்கு சொல்வார், உனக்கு இப்படிதான் பார்வை இருந்ததா, நீ இந்த நிலையிலே தான் இருந்தியான்னு கேட்டா அந்த மனிதர் சொல்வார், கது குன்து அஹமா, இல்லை, நான் குருடனாகத்தான் இருந்தேன். கடந்த வாழ்க்கையை நினைவு கூறுகிறார். மாறாக பசரி, அல்லாஹ் என்னுடைய பார்வையை திருப்பி கொடுத்தான். நான் இல்லாமல் தான் இருந்தேன். இந்த உலகத்துடைய நியாமத்தையோ, இந்த உலகத்துடைய செல்வத்தையோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய ஆற்றலோ எதுவும் என் மீது செயல்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தேன். அல்லாஹ் எனக்கு இந்த பார்வையை திருப்பி கொடுத்தான். அதே போன்று நான் ஏழ்மையாக இருந்தேன். அல்லாஹ் என்னை ஏழ்மையற்றவனாக, மிகப்பெரிய செல்வந்தனாக அல்லது தன்னிறைவை பெற்றவனாக என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். ஆகையினால் இந்த இடத்தில் அந்த மனிதர் கேட்கிறார், மலக்கூடிய உருவத்தில் வந்திருக்க அந்த மனிதர் கேட்கிறார். கேட்கும் போது அந்த மனிதர் பார்வையற்ற நிலையில் பார்வையை பெற்ற, செல்வமற்ற நிலையில் செல்வத்தை பெற்ற அந்த மனிதர் திருப்பி சொன்னால், நீ என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ, கண்டிப்பாக நான் எந்த காலகட்டத்திலும் நீ எடுக்கக்கூடிய எந்த விஷயத்திலையும் நான் தடுக்க மாட்டேன். போதும், எடுக்காத அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீ எடுத்துக்கிட்டு போ அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். அல்லாஹ் அந்த மலக்கு இப்படி சொன்ன உடனே அந்த மலக்கு திருப்பி அந்த மனிதருக்கு பதிலளிக்கிறார், அம்சிக் மாலக்க, உன்னுடைய பொருளாதாரத்தை நீயே வச்சுக்கோ, நீயே அதை பிடித்துக்கொள். நீங்கள் 3 சோதிக்கப்பட்டீர்கள். அப்படிப்பட்ட அந்த சோதனையில் உன்னை குறித்து அல்லாஹ் பொருந்தி கொண்டான். உன்னுடைய 2 தோழர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபம் கொண்டான். ஏனென்று சொன்னால் கடந்த வாழ்க்கையை மறுத்தார்கள். கடந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்த அந்த இழிவான நிலையிலிருந்து செழுமையான நிலைக்கு கொண்டு வரும் பொழுது அதை மறுத்தார்கள். அதை மறந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆணவம் கொண்டார்கள், பெருமை அடித்தார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே கேட்கும் பொழுது அதை அலட்சியப்படுத்தினார்கள். இந்த நிலைக்காக வேண்டி கடந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்த சோதனையை நினைத்து பார்த்து தன்னுடைய நிகழ்காலத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய செழுமையை, அந்த அழகான வாழ்க்கையை சரியான முறையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்ததனுடைய விளைவு
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக மாறினார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் மூலமாக விளக்குகிறார்கள். அதே போன்று இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சஹாபாக்கள் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, விட்டுவிட மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், அது ஹத்தும் தய்யிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா, இந்த உலகத்திலேயே இப்படியே எல்லா விதமான இந்த உலகத்தினுடைய இன்பங்களை வஸ்தம்தகும் பிஹா, உலகத்திலே நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஆசைப்படுகிறீர்களா? இந்த உலகத்திலே எல்லாம் கிடைச்சிடணும், சொர்க்கத்துக்கு மறுமைக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்காஃபிலே கேட்கின்றான். இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அல் ஜாமி லி அஹ்காமில் குர்ஆன் என்கிற அவர்களுடைய அந்த கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை கொண்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய இன்னொரு சக தோழரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு ஒரு கட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஷாம் தேசத்திற்கு செல்கிறார்கள். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏன் இந்த இடத்திற்கு, இந்த வசனத்திற்கு இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதைத்தான் நாம் விளங்க வேண்டும். உங்களுடைய உலக வாழ்க்கை இந்த உலகத்திலேயே நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? சஹாபாக்கள் கடந்த வாழ்க்கையை நினைத்து அதிகமாக அழுந்திருக்கிறார்கள், அதிகமாக அவர்கள் பயப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஏதாவது செல்வம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ் எங்களை கைவிட்டு விடுவானோ என்கின்ற அச்சம் தான் சஹாபாக்களுக்கு மேலோங்கியதே ஒழிய அவர்கள் உலகத்துல கொடுத்துட்டானே, அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான்னு அவங்க ஒரு காலம் நினைக்கல. இந்த வசனத்திற்கு இந்த உலகத்திலேயே நீங்கள் எல்லாவற்றையும் எல்லா விதமான இன்பங்களையும் இந்த உலகத்திலே அனுபவித்து விட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அப்படியா நீங்க நினைக்கிறீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறானே. இதற்கு இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சம்பவத்தை கொண்டு வர்றாங்க. கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லவ் ஷிஅது குன்து அத்தியபகும் தஆமன், அந்த ஷாம் தேசத்திற்கு போன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் சில உணவுகள் வைக்கப்படுது. அப்படி வைக்கப்பட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கறாங்க, லம் யரா கத், அவர்கள் அதற்கு முன்னால் அப்படிப்பட்ட உணவை பார்த்ததே கிடையாது. அவ்வளவு உயர் ரகமான அவ்வளவு ஆடம்பரமான உணவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தது கிடையாது. இப்படி பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, லவ் ஷிஅது குன்து அத்தியபகும் தஆமன், உணவுகள்லயே அதிகமான, அதாவது நல்ல நல்ல உணவுகளை வேண்டும் என்று நானும் நாடுறேன். அல்லியனுக்கும் லிபாசன், நல்ல நல்ல ஆடைகளை எல்லாம் நான் அணியணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வலாக்கின்னி, நின்றாலும் நிச்சயமாக என்னை எது தடுக்குதுன்னு சொன்னா அஸ்தபகி தய்யிபாத்தில் ஆகிரா, மறுமைக்காக வேண்டி சில நலவுகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தாலும் அதை நான் தேக்கி வைத்துக் கொள்கின்றேன், இந்த உலகத்திலேயே அதை அனுபவிக்கணும்னு நான் நினைக்கல என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு கடைசியாக அந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா சொல்றாங்க பாருங்க, எங்களுடைய சில தோழர்கள் யார் தெரியுமா, ஹாதா, அதாவது ஃபமா லில் ஃபுகராஇல் முஸ்லிமின் அல்லஸீன மாது வமா ஷபிஉ மின் ஹுப்ஸி ஷஹீர், என்னுடைய சில தோழர்கள் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே சஹாபாக்கள் இருந்தார்களே, அவர்கள் தோல் நீக்கப்படாத கோதுமையினுடைய ரொட்டியை கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே சாப்பிடாமலேயே இறந்து விட்டார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, கடந்து விட்ட என்னுடைய தோழர்களுடைய மரணத்தினுடைய நிலை உங்களுக்கு தெரியுமா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே உணர்த்திவிட்டு இந்த ஆயத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே என்ன பண்றாங்க, ஓதி காட்டுகிறார்கள். அப்போது அந்த இடத்திலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, லஹுமுல் ஜன்னா, உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, அவர்களுக்கோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தந்து விட்டான் அல்லவா என்று கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டு சொன்னார்கள், கரெக்ட் தான், ல இன் கான ஹத்துனா மினத் துன்யா ஹாதல் ஹுதாம், ஒரு குப்பை மேட்டை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருவேளை என்னிடத்தில், அதாவது நம்மிடத்தில், சஹாபாக்களே ஆகிய நம்மிடத்தில் இந்த குப்பை மேட்டு அளவிற்குண்டான ஏதாவது ஒரு தகுதி இந்த துனியாவுக்கு இருந்திருக்குமே, ஆனால் நாங்கள் இதெல்லாம் தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனால் நாங்கள் இந்த குப்பை மீட்ட அளவுக்கு கூட இந்த துனியாவை மதிக்கல. எங்களுடைய கடந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தந்ததை விட இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை செழிப்பாக்கி வைத்திருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வோடு தங்களுடைய வாழ்க்கையிலே எளிமையையும் ஏழ்மையையும் அவர்கள் ஆரவார தழுவிக்கொண்டு அதை வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அளவிற்கு ஒரு வசனத்தை சொன்ன உடனேயே தங்களுடைய கடந்த காலத்தில் தன்னோடு வாழ்ந்த அந்த தோழர்கள் கூட தோல் நீக்கப்படாத கோதுமையை கூட அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உண்டது கிடையாது. இன்றைக்கு
இவ்வளவு ஆடம்பரமான ஆடைகளும் உணவுகளும் இன்றைக்கு தயார் செய்யப்பட்டு அது பரிமாறப்படுகிறதே என்கின்ற அந்த குற்ற உணர்ச்சியோடு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த விருந்திலே கடந்து கொண்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் நிதானிக்க வேண்டும், நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ எத்தனையோ காலகட்டங்களிலே நாம் யார் யாரையோ அங்கு செல்லும் பொழுதெல்லாம் இன்றைக்கு அதையெல்லாம் காட்டிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தன்னிறைவு பெற்றவர்களாக, யாரிடத்திலும் கையேந்தாவதவர்களாக, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் தரமாட்டான் என்கின்ற உறுதி மனப்பான்மையோடு நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் நாளைக்கு மறுமையிலே நம்மிடத்தில் கேட்பானா இல்லையா? இதை குறித்த ஒரு கேள்வி நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்டால் நாம் என்ன மாதிரியான பதிலை அல்லாஹ்விடத்திலே திருப்பி தருவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதை யாரும், எந்த சஹாபாக்களும் இப்படி நிலையை என்ன பண்றதில்ல, கடந்து விட்ட வாழ்க்கையினுடைய நிலை அவர்கள் மறந்ததே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவமும் நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படுத்த படுக்கையினுடைய அந்த பாயினுடைய அச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகிலே இருக்கிறது. இதை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள், என்ன யா ரசூலல்லாஹ், கைசரும் கிஸ்ராவும் எப்படியெல்லாம் வாழ்கிறார்களே, நீங்கள் வாழுவதற்கு என்ன உங்களுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறது கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உலாஹிக கௌமுன், அவர்கள் ஒரு சமூகம். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய நலவுகள் எல்லாம் இந்த உலகத்திலே விரைவுபடுத்தப்பட்டு விட்டது. அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தந்து விடுவான். ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துல அவங்க நேசிக்கிறாங்கல்ல, இந்த உலகத்தை அவர்கள் ஆசைப்படுகிறார்கள்ல, அல்லாஹ் எல்லாவற்றையும் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே தந்து விடுவான், தந்து விட்டான். அப்படிப்பட்ட உலகத்தினுடைய நலவுகள் எல்லாம் முற்படுத்தப்பட்ட சமூகம் அவர்கள். அதை பார்த்தானா இந்த உலகத்துல வாழணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் எளிமையை, ஏழ்மையை, தன்னுடைய எல்லா விதமான வாழ்க்கையினுடைய கட்டத்தையும் சிந்தித்து நிதானித்து வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய விஷயங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, மா ஷபிஅ ஹாலு முஹம்மதின், ஒரு காலம் முஹம்மதனுடைய குடும்பம் சாப்பிட்டதே, சுவைத்ததே கிடையாது. எதை தெரியுமா? மின் ஹுப்ஸி ஷஈர், அவர்கள் தோல் நீக்கிய கோதுமையினுடைய ரொட்டியை அவர்கள் சாப்பிட்டதே கிடையாது. எதுகாலம் வரை தெரியுமா? ஹத்தா குபிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் இந்த உலகத்திலே இருந்து கைப்பற்றப்படுகின்ற வரை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவில் அவர்களுடைய குடும்பம் தோல் நீக்கிய ஒரு உயர் ரகமான கோதுமையினுடைய ரொட்டி அவர்கள் சாப்பிட்டது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடந்த வாழ்க்கையை அந்த தோழர்களுக்கு மத்தியிலே உணர்த்துகிறார்கள். நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், நீங்கள் அப்படியெல்லாம் வாழுங்கன்னு சொல்லல, ஆனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அல்லாஹ்விடத்திலே பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். கொடுத்தால் அதை திருப்பி அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து பழகி தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திலே உணர்த்துகிறார்கள். அதே போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதற்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வாழ்க்கையிலே தங்களுடைய கடந்த வாழ்க்கையெல்லாம் என்றைக்காவது ஒரு சம்பவம் கிடைத்தால், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், சஹாபாக்கள் அவர்களுடைய கடந்த வாழ்க்கையை பற்றி எல்லா மக்களுக்கும் விவரித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குதில முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார் தெரியுமா? எங்களுடைய காலத்தில் இருந்தாரே, மிகப்பெரிய செல்வந்தராக வந்தாரே முஸஅப், அந்த முஸஅப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஹைரும் மின்னி, என்னை விட சிறந்தவர். அதே மாத்திரமல்ல, அவருக்கு ஃபகுஃபின ஃபீ புர்தத்தின், அவருக்கு ஏதோ அந்த கஃபனுடைய அந்த நேரத்தில் கஃபனாடை அணிய முடியாமல் சில என்ன சொல்றது, காய்ந்த புல்லனுடைய அந்த பொருட்களை வைத்து அவருடைய கால்களை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. இதே போன்று முஸஅப் பின் உமைருக்கு நடந்தது, அவரும் என்னை விட சிறந்தவர். இதே போன்று ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்தது, அவரும் என்னை விட சிறந்தவர். ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சும்ம புசிதலனா, பிறகு எங்களுக்கு எல்லா விதமான நிஅமத்துகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரிவாக மிக விசாலமாக ஆக்கிவிட்டான். ஆனால் நாங்கள் வைந்ததோ இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு நன்மை, என்னுடைய கடந்த வாழ்க்கையில் இல்லாத ஒரு நன்மையை, ஏதேனும் ஒரு வசதி வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே தரான் என்று சொன்னால், மறுமையில் அல்லாஹ் இதை தராமல் இந்த உலகத்திலேயே விரைவுபடுத்தி எங்களுக்கு தந்து விடுகிறானோ என்று நாங்கள் பயப்பட்டோம், நாங்கள் பயப்படுகிறோம் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மனநிலை, நம்முடைய மனப்பக்குவம், நம்முடைய சிந்தனை இதுவெல்லாம் இதற்கு அப்பாற்பட்டது.
சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கட்டும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய சிந்தனை எப்படி இருந்தது? கடந்த காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? அல்லாஹ் என்னை இப்போது போதுமாக்கி வைத்திருக்கின்றார், இப்போது அல்லாஹ் எனக்கு போதும் என்கின்ற அந்த வாழ்க்கை வசதியை தந்திருக்கின்றான் என்கின்ற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் நமக்கு எவ்வளவு அல்லாஹ் கோடியை கொட்டி கொடுத்தாலும் நம்முடைய மனமோ என்னுடைய தேவைக்கு போக, என்னுடைய இன்னொரு தலைமுறை சாப்பிட, இன்னொரு தலைமுறை போக, எல்லா விதமான சொத்தையும் சேர்த்து வைத்து கூட நம்முடைய உள்ளங்கள் நிரம்பாத அல்லது உள்ளத்திலே திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? நாம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம், நாம் என்னவாக இருந்தோம், நாம் எப்படி இருந்தோம், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில எப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்தான், அதை நினைத்து பார்க்காமல் மறந்தவர்களாக, ஏதோ பிறக்கும் பொழுதே நாம் எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக பிறந்ததை போல், அல்லது நாம் பிறக்கும் பொழுதே தன்னிறைவு பெற்றவர்களாக வாழ்ந்ததை போல், இப்படியான ஒரு மனநிலையிலேயே நம்முடைய செல்வம் வந்துவிட்ட பிறகு நம்முடைய மனோபாவம் மாறிவிடுகிறது என்று சொன்னால் நமக்குத்தான் படிப்பினை அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நிதானிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது நீங்கள் எவ்வளவு போராடி, எவ்வளவு முயற்சி செய்து, எவ்வளவு திறமை காட்டி, எவ்வளவு அறிவை கூர்மையாக்கி நீங்கள் என்னத்தான் சேர்த்து வைத்தாலும் சரி, அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் உங்களுடைய மூச்சை நிப்பாட்டி விட்டால் எல்லாவற்றையும் நீங்கள் மூடிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்முடைய ஏடுகள், நம்முடைய எல்லா விதமான கணக்கு வழக்குகள், நம்முடைய இபாதத்துக்கள், நீங்கள் அதற்கு பிறகு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விதமான வாய்ப்பினுடைய கதவுகளையும் திறந்து விடவே மாட்டார். அப்போ நிதானித்து சுதாரித்து நாம் செல்வத்தினுடைய மோகத்திலே மூழ்கி விடாமல், செல்வத்தினுடைய அந்தஸ்தினுடைய பதவியினுடைய அந்த மோகத்திலே மூழ்கி விடாமல், அது போன்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதெல்லாம் பணிவை மேற்கொண்டு, பக்குவத்தை மேற்கொண்டு, நம்மை காட்டிலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மதித்து நடந்து அவர்களும் நாளைக்கு இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வந்தால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான ஒரு நல் வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்கின்ற மனோபக்குவத்தோடு நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய நல்ல வாழ்க்கையினுடைய படித்தரங்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரியான எல்லா கட்டங்களையும் நாம் கடந்திருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இப்படியான ஒரு சூழ்நிலையை உணர்த்தினார். இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஜும்மாவிலே பார்ப்போம். வாஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, முதலாவது ஜும்மாவில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்துவிட்ட அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு சிரமங்களிலிருந்து நம்மை அவனுடைய அருளால், அவனுடைய கிருபையால், அவனுடைய கருணையால் நமக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தந்திருக்கிறான்னு சொன்னால், கடந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கோ, நன்றி கெட்டவர்களாக நடப்பதற்கோ, அல்லாஹ்வை மறந்து வாழ்வதற்கோ, இந்த மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்வதற்கோ அல்ல. அல்லாஹ்வை நினைத்து அவனுடைய மார்க்கத்தோடு நெருங்கி எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களை அடைந்து கொண்டே போகும் பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வருகின்றோமோ, நம்முடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மரணித்து விட்ட பிறகு கூட நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். நாம் அல்லாஹ்வை மறந்து ஒருவேளை இந்த உலகத்திலே இந்த செல்வம் தான் என்று இதன் பின்னால் ஓடும் பொழுது ஒரு நாள் நாம் நிப்பாட்டப்படுவோம். அப்படி நிப்பாட்டப்பட்ட பிறகு நம்முடைய செல்வம் நம்மை கைவிட்டு விடும், நம்முடைய உறவுகள் நம்மை கைவிட்டு விடும், நம்முடைய கடந்த வாழ்க்கை நம்மை கைவிட்டு விடும். அல்லாஹ் மாத்திரம்தான் நமக்கு கை கொடுப்பான் என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் லுஹாவை இறக்குகின்றான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை நாம் உங்களுக்கு மறுமையிலே தருவோம். ஆகையினால் நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், மா வத்தஅக ரப்புக வ மா கலா. நபியே, உங்களை அல்லாஹ் வெறுக்கவும் இல்லை, உங்களை அல்லாஹ் கைவிட்டு விடவும் இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் இருந்ததை விட சிறந்ததை நாம் உனக்கு தருவோம். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. நபியே, நீங்கள் உம்மை அனாதையாக நாம் பெற்றோம், உங்களை நாம் அரவணைக்கவில்லையா? நீங்க அனாதையா இருந்தீங்க, யாரும் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கும் பொழுது நபியே நாம் உங்களை அரவணைத்தோம், அல்லாஹ் உங்களை அரவணைத்தான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வ வஜதக ضالًا فஹதா. நபியே, நீங்கள்
இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இந்த ஷரியா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தரவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடந்த வாழ்க்கையை சொல்கின்றான். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, நபியே நீங்கள் ஒன்றுமில்லாத அனாதையாக கை அதாவது எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஆவா என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை அரவணைத்து எல்லா விதமான உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். வவஜதக ضالன் ஃபஹதா, நீங்கள் ஒன்றும் தெரியாத இருக்கும் பொழுது, இந்த மார்க்கம் என்றால் என்னவென்றே உங்களுக்கு அறியாத இருக்கும் பொழுது நாம் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை சொன்னோம். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே உங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கை வசதியும் இல்லாத இருக்கும் பொழுது, நீங்கள் தேவையுடையவராக இருக்கும் பொழுது ஃபஅக்னா, நாம் தான் உங்களை தேவையற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்தோம் நபியே என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துகின்றான். எனவே ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், உங்களிடத்தில் யதீம்கள் வந்தால் நீங்கள் விரட்டாதீர்கள். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், உங்களிடத்தில் கேட்டு வந்தால் அவர்களை வெறுக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்தை இந்த மக்களுக்கு மத்தியிலே பரப்பி சொல்லுங்கள். உங்களுடைய கடந்த வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து நின்ற அத்தனை காலகட்டத்தையும் நினைவு கூர்ந்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த மக்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடந்த வாழ்க்கை, நிகழ்வாழ்க்கை எல்லாவற்றையும் ரத்தின சுருக்கமாக ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்துகின்றான். நீங்கள் இந்த உலகத்தில் வரும் பொழுதே அல்லாஹ்வுடைய நபியாகவோ அல்லாஹ்வுடைய தூதராகவோ இந்த மார்க்கத்தை அறிந்தவராகவோ செல்வந்தராகவோ தன்னிறைவு பெற்றவராகவோ எதுவுமே கிடையாது. நீங்கள் நிர்கதியாக இருந்தீர்கள், நீங்கள் அனாதையாக நின்றீர்கள், நீங்கள் ஒன்றும் இல்லாமல் தேவையுடையவராக இருந்தீர்கள். அப்படி இருந்த உங்களை நாம் தான் இந்த உலகத்திலே அரவணைத்தோம், ஆதரவு தந்தோம். எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் அல்லது எல்லா விதமான இந்த உலகத்தினுடைய நீங்கள் நாடக்கூடிய அத்தனை விஷயங்களை நாம் தந்தோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படியே ஏழைகளுக்கு வாரி வழங்கி விட்டார்கள், அப்படியே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு தந்து விட்டார்கள். ஆனால் அதிலே சிறிதளவாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த காலத்தை உணர்த்துகின்றானே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான் என்று நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்பதுதான் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய முன்பின் வாழ்க்கையினுடைய அந்த சம்பவங்களிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை. அன்பிற்குரியவர்களே, எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அந்த அளவிற்கு அவர்களுடைய கடந்த வாழ்க்கையை உணர்த்துகின்ற ஒரு அத்தியாயத்தில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை பெறக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு வசனங்கள் இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் ஆரோக்கியம் இல்லாமலும் எவ்வளவோ பணசெழிப்பு இல்லாமலும் எத்தனையோ கடன்களில் இருந்திருப்போம். அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவனுடைய கரங்களால் நம்மை இந்த உலகத்திலே உயர்த்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே வாழ்வது நமக்கு நன்மையானது என்று நாம் என்றைக்கும் எண்ணிவிடக் கூடாது. நாம் ஒரு நாள் கைவிட்டு விடப்படுவோம். இந்த உலகம் கண்டிப்பாக நம்மை கைவிட்டு விடும், இந்த உறவுகள் கைவிடுவார்கள், இந்த பொருளாதாரம் கைவிட்டு விடும். அல்லாஹ் மாத்திரம் நம்ம என்றைக்கும் கைவிட மாட்டான் என்கின்ற நன்றி உணர்வோடு நாம் வாழ்ந்து அப்படியே மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் சுப்ஹானஹு